Hello viewers, welcome to Super Brain. Fourth sum பார்க்கலாம். In figure, if PQ is parallel to BC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த PQவும் BCயும் parallel அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி PRயும் CDயும் parallel சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் தட்னு சொல்லி நமக்கு ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் சம் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாடல் தான். அங்கே ட்ரப்பீசியம் வச்சு போட்டிருப்போம். ஸோ இதில் பாருங்கள் நமக்கு ரெண்டு பெரிய ட்ரையாங்கிள் தெரியுது பாருங்கள். ஏபிசி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள், இன்னொன்று ஏடிசி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் முதல்ல எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, அதுக்கப்புறமா இன் ட்ரையாங்கிள் ஏடிசி. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா PQ வந்து BCக்கு பேரலாக இருக்குது. இது வந்து அவங்க கொஸ்டின் நமக்கு கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எழுதிக்கோங்க. PQ வந்து BCக்கு பேரலாக இருக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் PR வந்து CDக்கு பேரலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இந்த ADCயில் இந்த PR வந்து CDக்கு பேரலாக இருக்குது. பை பிபிடி தியரம் படி ஒரு ட்ரையாங்கிளில் நமக்கு பேரலல் லைன்ஸ் இருந்ததுன்னா அதோடைய சைட்ஸுடைய ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ BQ பை QA எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா CP பை PAக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை எடுத்து எழுதிக்கலாம். BQ பை QA வந்து CP பை PAக்கு ஈக்குவலாக இருக்கும். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி ADC அப்படின்ற ட்ரையாங்கிளில் இது ரெண்டும் பேரலாக இருக்கிறதுனால அதோடைய சைட்ஸுடைய ரேஷியோ எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ CP பை PA ஈக்குவல் டு DR பை RA. இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கேயும் CP பை PA இருக்குது, இங்கேயும் CP பை PA இருக்குது. இப்போ இதுக்கு இது ஈக்குவல், இதுக்கு இது ஈக்குவல்னு சொல்லும் போது இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் நம்ம சொல்லிட முடியும். ஸோ ஃப்ரம் 1 and 2லேருந்து இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிடலாம். ஸோ BQ பை QA வந்து DR பை RAக்கு ஈக்குவல்னு சொல்லலாம். இதை ஈக்குவேஷன் 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு சைடும் 1 வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ BQ பை QA ப்ளஸ் 1 ஈக்குவல் டு அதே மாதிரி DR பை RA ப்ளஸ் 1ன்னு வந்துடும். இப்போ நம்ம LCM எடுத்துக்கலாம். LCM என்ன கிடைக்கும் நமக்கு? QA தான் LCM. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்ட்டு LCM QA போட்டோன்னா QA கேன்சல் ஆகிட்டு நமக்கு BQ கிடைக்கும். ப்ளஸ் செகண்ட் டேர்ம் இன்ட்டு LCM என்னது? QA. ஸோ 1 கூட QA மல்டிப்ளை பண்ணால் QA தான் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா RA தான் LCM. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்ட்டு LCM RA போடும்போது RA கேன்சல் ஆகிட்டு DR நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ செகண்ட் டேர்ம் இன்ட்டு RA போடும்போது 1 கூட RA மல்டிப்ளை பண்ணால் RA தான் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் BQ ப்ளஸ் QA இந்த பிக்சரில் பாருங்கள் BQ ப்ளஸ் QA. அப்போ இது தனித்தனியாக ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? AB கிடைக்கும். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? AB அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த டினாமினேட்டர் அப்படியே இருக்கும். அதே மாதிரி இப்போ DR ப்ளஸ் RA இங்கே பாருங்கள் DR ப்ளஸ் RA. ஸோ இதையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? AD கிடைக்கும். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? ADன்னு எழுதிக்கலாம் பை RA. இப்போ இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம். டேக்கிங் ரெசிப்ரோக்கல். ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன ஆகும்? அப்படியே தலைகீழ எழுதிக்கோங்க. QA பை AB ஈக்குவல் டு RA பை AD அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். சரி, நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தான் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. என்னென்னா இந்த QA வந்து AQ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ A வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்க மாதிரி எழுதிக்கோங்க. அப்படியே நமக்கு கிடச்சிரும். AQ பை AB. அதே மாதிரி இங்கே A ஃபஸ்ட்டு வர மாதிரி எழுதிக்கோங்க. RA எப்படி வேணாலும் எழுதலாம். RA AR ரெண்டுமே ஒன்று தான். பட் நமக்கு கொடுத்துருக்க மாதிரி எழுதணுன்னா ஏலாம் இங்கே பாருங்கள், இங்கே AA எல்லாமே ஃபஸ்ட்டு A வர மாதிரி எழுதிட்டிங்கன்னா நமக்கு கொடுத்துருக்குற ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. பாருங்கள் AQ பை AB ஈக்குவல் டு AR பை AD. ஸோ அதுதான் நமக்கு இது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது, எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம். ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த ஈக்குவேஷன் 3 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனுடைய ப்ரூஃப். நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இதை எடுத்து எழுதிக்கலாம். ஃப்ரம் 3ன்னு போட்டு ஃப்ரம் 3 பார்த்தீங்கன்னா BQ பை QA ஈக்குவல் டு DR பை RA. ஸோ இதே தான் நமக்கு கொஸ்டினில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா QB பை AQன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம மாற்றி எழுதிக்கலாம். பாருங்கள் QB பை AQ ஈக்குவல் டு DR பை
ஏஆர்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி எழுதிக்கோங்க. இந்த ஸ்டெப்பை கீழே எழுதிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இது 2 தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.